கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் இன்ஸ்டன்ட் மசாலாவை மட்டுமே பயன்படுத்தி நம்ம இந்த சிக்கன் 65 செய்திருக்கோம். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிற மெத்தடும் உங்களுக்கு சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதிகமான பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடாய்க்கு பதிலாக பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம், அல்லது கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா கூட பயன்படுத்திக்கோங்க. இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலா நான் கடையில் வாங்கினது தான் பயன்படுத்தியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணதாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொஞ்சமாக லெமன் சாறும் சேர்த்துக்கோங்க. நான் கலந்ததுக்கப்புறமா தான் லெமன் சாறு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமனை எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் அந்த சாறை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா போதும். உப்பு சேர்க்க தேவையில்லை. நம்ம சிக்கன் 65 மசாலாவிலே உப்பு இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா இது போல் லெவல் படுத்திக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1 ஹவருக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியே வச்சாலும் சரி. நான் வெளியே தான் வச்சு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 1 ஹவருக்கு ஊற வச்சதுக்கப்புறமா லைட்டாக ஓரங்களில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கறியை பொறுத்து மாவோட அளவை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு நம்ம சேர்த்துருந்த கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒருவேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துருக்கேன், ஆனால் அதை வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி பத்தலை அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போது இந்த ஸ்டேஜில் மைதா கலந்து தான் வச்சுருக்கேன். இப்போது கறியில் எல்லா மசாலாவுமே நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நான் ஒரு கடலெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். 1/4 லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். அகலமான கடாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு பேட்ச் 2 பேட்ச்லேயே இதை போட்டு எடுத்துடலாம். நான் ஒரு 2 பேட்சாக இதை போட்டு எடுத்தேன். ஒவ்வொரு துண்டுகளாக தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிடிக்காமல் நமக்கு ஈஸியாக வெந்து வரும். ஒவ்வொரு துண்டுகளாக தனித்தனியாக பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடிபாகம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டிகளை பயன்படுத்தி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு புறம் பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு புறம் திருப்பி விட்டுக்கலாம். வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரண்டியை பயன்படுத்தி திருப்பி விட்டீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா கரண்டியில் ஒட்டி பிடிக்கும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கலையே தெரியும், மசாலா கொஞ்சம் கூட உதிரல. ஆயிலில் பாருங்கள், மசாலாவே உதிராமல் எப்படி நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது 3/4 பாகம் வெந்து வந்திருக்கு. நம்ம எடுக்கிற ஸ்டேஜும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகள் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2யுமே நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. ஆயிலோட பபிள்ஸுமே நமக்கு ஓரளவு அடங்கி வந்திருக்கு. கறியுமே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டான சுவையில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த குறைவான பொருட்களை வச்சு பயன்படுத்தி இந்த சிக்கன் 65 செய்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம தயிர் சேர்த்து ஊற வச்சிட்டதுனால சிக்கன் நமக்கு ரொம்பவே சாஃப்டாயிரும். அதை ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கும்போது இன்னமுமே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ரெசிபியை பார்த்து தான் நீங்கள் சிக்கன் 65 செய்வீங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்கள் வீட்டில் குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.